நடிகர் பிரகாஷ் ராஜ் இவர் தெரியும் நமக்கு. இவர் வந்து தேசியத்திற்கு எதிரானவர், பாஜகவிற்கு எதிரானவர், நாட்டிற்கு எதிரானவர். இவர் மேல இப்போ பல்வேறு சர்ச்சைகள் இருக்கு. பல்வேறு விதமா அவர் பேசுனதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸ்ரீ டிவில. இப்போ என்ன இவர் மேல ஒரு வழக்கே போட்டிருக்காங்க, பிடிவாரண்ட் போட்டிருக்காங்கன்னா 4 மாநிலங்களுமே வாக்காளர் அடையாளம் வெட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ பிடிவாரண்ட்டுமே போட்டிருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. இவர் வந்து ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல ஒன்று கேட்பாரு, ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படிம்பாரு. we are also asking, just asking, where are you பிரகாஷ் ராஜ் அப்படின்னு தான் கேட்கணும். ஷூட்டிங்னு எங்கேயாவது போயிட்டியா, இல்லை கூடயாவது எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டியா, என்ன அதுன்னு தெரியல, கைது செய்ய வேண்டும், உள்ளே வச்சு நசுக்குன்னு நசுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து டேஞ்சரஸ் எலிமெண்ட்டை வந்து விளம்பரத்துக்காக சில பேர் பேசுவான். சினிஃபீல்டில் இருந்துக்கிட்டு தன் மீது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், இது தனக்கு வந்து போனியே ஆகலை அப்படின்னு. அதனால ஓரளவு நடிகர் தான், நல்ல நடிகர் தான், அது நல்லா நடிக்கக்கூடியது டெஃபினேஷன் வேற, கொடுத்த ரோலை நடிக்கக்கூடியது. அதனால நல்ல நடிகர்னா அவன் இந்த தேசத்தை விரும்பணும், இந்த தேசியத்தை விரும்பணும், எல்லாம் விரும்பக்கூடியவன நல்லா நடிக்கணும். இப்போ அர்ஜுன் அப்படின்னா அவர் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த தேசத்தை விரும்பக்கூடியவர். இது போல பல நடிகர்கள் இருக்காங்க. இப்போ சிவாஜி கணேசன் இருந்தார், அவனை முழுவதுமாக அவர் தேசியத்தை தானே விரும்பினார். எம்ஜிஆர், அவர்களெல்லாம் நல்ல நடிகர்கள் கேட்டகரியில். இது வந்து ஒரு நாதாரி நடிகர்னு வேணா அவனை சொல்லலாம். அந்தால தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு எதிராக, குறிப்பாக எப்போ பார்த்தாலும் வந்து அவர் என்ன ஜட்டி போட்டிருக்காரு, என்ன பேண்ட்டு போட்டிருக்காருன்னு சொல்லி நரேந்திர மோடி அட்டாக் பண்ணி ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படின்னு. இவர் வந்து என்னன்னா தன்னை வந்து ஒரு பெரிய சமூக செயற்பாட்டாளர் போல, 10 பிசாவுக்கு வேணால ஒரு பிரோஜனம் கிடையாது. தொடர்ச்சியாக இந்து மதத்தை இழிவுபடுத்தியிருந்தாங்க. கடைசியில் இப்போதான் அவங்க அம்மா செத்தப்பதான் தெரியுது. கேட்டா அவங்க அம்மா அந்த மதத்தை சார்ந்து இருந்தாங்களாம். அவங்க கேட்டாங்களாம், சர்ச்சில் அப்படியே பவ்யமா இருக்கிற நீனு, ஆனா மற்ற மதங்களை கேவலப்படுத்துற, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அப்பொழுது நடந்த ராமாயண மகாபாரதத்தை எல்லாம் சேர்த்து வச்சு கிண்டலும் கேலியும் இந்த ஆளு கேரளாவில் பேசணும். அப்பவே தூக்கி விரட்டி உதச்சிருந்தாங்கன்னா இந்த ஆள் இப்படி தொடர்ச்சியாக பேச முடியாது. அதாவது சில நேரங்களில் இஸ்லாமிய அமைப்புகள் நடந்து கொள்வது போல இந்துக்களும் செயல்பட வேண்டுமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறது யாருன்னா இவனை போன்ற ஒரு கழுசடைகள், 4ஆம் தர இந்த சமூக செயற்பாட்டாளர்கள். நான்காம் தர இது ஒரு நாதாரி கூட்டம். அது தன்னை எதையாவது ஒண்ணு எழுதிட்டு அந்த பெயர்ல தானே இருக்காங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட்ங்கிற பெயர்ல தானே அவங்க எல்லாம். அப்படி ஒருத்தருக்கு ஜட்ஜு சொல்ல போய் தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கரப்பான்பூச்சி எல்லாம் கிளம்பி வந்துருச்சு. அவரு ஆக்டிவிஸ்ட் இதுல சில கரப்பான் பூச்சிகள் இருக்கு அப்படின்னு உடனே தானே ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளவு கரப்பான்பூச்சி இருக்கு, எவ்வளவு ஆக்டிவிஸ்ட் பேர்ல எவ்வளவு லூசு இந்த உலகத்துல இருக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. பிரகாஷ் ராஜ் அவர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர் பண்ணது, அவர் தொடர்ந்து தேசியத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய, அதாவது என்னதான் இருந்தா கூட அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்ன பண்ணுவோம்னா, அதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்தா கூட மற்ற துறைகளில் எந்த தவறும் நடக்கலையா, ஏன் சினிமாவில் நடந்தா மட்டும் சொல்றீங்க இப்படின்னு பல பேர் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சினிமாக்காரன் இப்படி பண்றானே, அவன் இப்படி பண்றான்னு சொன்னா உங்க அந்த துறையில அப்படி இல்லையா, டீச்சர் இதுல வந்து தப்பா நடந்துக்கலையா இப்படின்னு மேக்கரிச்சு பேசக்கூடிய பார்ப்பாங்க. ஆனா இவன் இந்த சினிமால இருந்துகிட்டே இவனுக்கு பிடிக்காத சித்தந்தம் கொண்டவங்க எல்லாம் படம் எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அதையெல்லாம் அவன் கிரிட்டிஸ் பண்ணுவான். அந்த நாய் என்ன பண்ணுவான்னா, காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்த பொழுது, அதுக்கப்புறம் வேக்சின் வார் அவர் எடுத்த பொழுது அப்படின்னா, விவேக் அக்னிஹோத்ரி அவருக்கு வந்து கோவால அவார்டு கொடுத்தாங்க. அப்பொழுது ஆஸ்காருக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு, உனக்கு ஆஸ்கார் அவார்டும் கிடைக்காது, பாஸ்கர் அவார்டும் கிடைக்காது, உங்க பேரை சொல்லிடலாம் அப்படியெல்லாம் அவன் கிண்டல் பண்ணான். அதாவது என்னன்னா, தான் சார்ந்த துறையில இருக்கக்கூடியவங்கள அந்த சித்தாந்தம், அதனால ஒரு தேசியத்தை அந்த ஆள் சொல்றாரு விவேக் அக்னிஹோத்ரி, அதனால அவர் வந்து கிண்டல் செய்வதும் விதமாக ஆஸ்கர் பாஸ்கர் ரைமிங்ல அவர் பேசுறாரா. ஆனா ஒரு பக்கம் வந்து எனக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இங்க வந்து அப்படியே விட்டுறது. அதுக்கப்புறம் ஆந்திரால போனா பம்முறது. ஆந்திரால வந்து இந்த நடிகர் சங்கம் தேர்தல்னா அங்கே செவிலே அடிச்சு விரட்டி விட்டானுவான். கர்நாடகாவில் எலெக்ஷன்ல நிற்க போறேன்னு ஒரு தடவை சீன் பண்ணா மக்கள் செருப்பால் அடிச்சு துரத்திட்டாங்க. 10 பிசாக்கு நீ எல்லாம் பிரயோஜனம் இல்லடான்னு பாருங்க.
மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கணும். இது மாதிரி இப்போ சு வெங்கடேசன் சென்ற செய்தியில பார்த்தோம். சு வெங்கடேசன் போன்ற பைத்தியக்காரன்களே அந்த மக்கள் ஓட்டு போட்டு அவனை எம்பி ஆக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இவன் இது மாதிரி கிறுக்கன் வந்து நான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறேன் அப்படிங்கிறப்ப பெங்களூர் மக்கள் செவிலே அடித்து டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு அடித்து துரத்திருக்காங்க. ஸோ தமிழர்கள் தான் வந்து புத்திசாலிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை விட மற்ற மாநிலத்தவர்கள் ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான். பிரகாஷ் ராஜா உடனே கைது செய்ய வேண்டும். இந்த ஆள் மீது இதுக்கு முன்னால் அங்கங்கே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டையும் இவன் மேலே ஏற்றுங்க. உன்னை முழுசாக இவன் வந்து இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரப்பான் பூச்சிக்கு ஆதரவாக அவன் பேசினான். அதுக்கப்புறம் தர்மஸ்தாலா அந்த இதில் இந்த ஆள் தான் ஃபண்டிங் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வருது. என்னென்ன அலிகேஷன் இருக்குதோ இவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுங்க எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு எத்தனை நாளைக்கு இந்த கொரில்லா செல்லில் அவனை தூக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.